ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இப்படி ஒரு தேசிய கீதத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? தேசிய கீதம் பாடுங்க. கீழ்பண்ணாத்தூர் ரங்கநாதன். ஜனங்களி மனங்களி பசிப்பினி பட்டினி பாருங்கள், இதுதான் இந்தியா. பஞ்சாப் பசிக்குதே, பஞ்சாப் பரோட்டா குருமா படைக்கும் போட்டாவும் இருக்கும் போது ஆறி போன பச்சி எதுக்கு டீயா பாலா காபியா சுட 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 தண்ணி. இது போல சோசியல் மீடியாக்கள்ல வளம் வர காமெடியான சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷனே போக மாட்டேங்குது. அப்படியே இந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகாம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். அந்த கார்காரன் செவரன ஓரமா போயிட்டு இருக்க குறுக்க போது இந்த பைக்காரன் கார்காரரை கண்ணாப்பண்ணி திட்டிட்டு போறான். ஆனா கர்மா உடனுக்குடன் அவனை பழி வாங்கிடுச்சு. ஏய், என்னடா வண்டி ஓட்டுற? ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுறா என்ன? கத்தம். அங்க இருந்த எல்லாரும் பொருளை பார்த்து எய்ம் பண்ணும்போது இவன் ஒருத்த மட்டும் பொண்ணை பார்த்து எய்ம் பண்ணான். பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நம்ப மாட்டாங்க. ஆனா பசங்க அப்படி இல்ல. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? கொஞ்ச நேரம் உன்னை நம்பி அசந்து தூங்குனதுக்கு உங்க அப்பா தலை என்னடா பண்ணி வச்சிருக்க? செம்மையாகிறப்பா. என்னது? ஏய் சூப்பராகிறப்பா. பாரு. சூப்பராகிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபாய் போட்டு கொடுப்பா. என்ன பண்ணுவீங்க? சரிப்பா. எங்க அப்பாவுக்கு நான் தாண்டா பண்ணுவேன். அப்படி தாண்டா பண்ணுவேன். என்னடா பண்ணுவீங்க? அட கரும பிடிச்ச காட்டறிக்கை பிறந்தவளே, இப்படி அவன் பின்னாடி நிக்கும்போது பாம போட்டு தொலைவ. செய், இந்த நேரத்துல ஆறுது மணிக்கு அவ நைட் என்ன தின்னு தொலைச்சான்னு தெரியலையே. ஏண்டி பீஸாவா பர்கரா சிக்கன் பக்கோடாவா கண்டதையும் கண்டபடிக்கு மேய்ச்சிட்டு ஏண்டி எங்களை போட்டு சாவடிக்கிறீங்க? இந்த குழந்தை சரியான செல்ஃபி பைத்தியமா இருக்கும் போலயே. கேமராவை காமிச்சா மட்டும் சிரிக்குது. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. நம்மளோட குழந்தைங்களை கடைக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி தர சொல்லி அடம் முடிச்சு எழுவாங்க. அப்பயும் நம்ம வாங்கி தரனா கீழே விழுந்து அடம் முடிச்சு எழுவாங்க. அப்படிதான் இங்க ஒரு பையன் அழுகுறான். எனக்கு வாங்கி கொடு, அந்த திங்கறத வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன். இத பார்த்த அந்த பையனோட அம்மா, கொய்யால என்கிட்ட அவன் வேலையை கட்டுற, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி, ஏய் உனக்கு மட்டும் தான் அழு தெரியுமா? நானும் அழுத மணிக்கணக்கில் அழுவோண்டா. அதை வாங்கி தர முடியாது, ஒழுங்கா வந்துரு வீட்டுக்கு சொன்னா கேளு. என்ன நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறா? சரிம்மா வச்சுட்டேன். அப்படி வாடி வழிக்கு. 1+1 ஆன்சர் தெரியாத இந்த தற்குறி ஒயிட்டனால அடிச்சு அடிச்சு எழுதி ஒரு கோபுரத்தையே கட்டிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஈஃபில் டவரே தாண்டிடுவான் போல. இவர் தான் பூனா சாமிஜி. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா எல்லாமே நல்லதா நடக்கும். அதனால வர எல்லாருக்குமே ஃப்ரீயா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. வாழ்க வளம். டேய் போடா, போடா கீழ போடா. அடேங்கப்பா, பயங்கரமான ஆளா இருப்பாரு போலியே. இந்த வயசுலயே ஆம்ஸ் 6 பேக் எல்லாம் வச்சிருக்காரு. ஜிம்பாடிடா ஜிம்பாடி. ஆம்ஸ் பாத்தியா? ஸ்டமக்க பத்தியாடா? குத்துரா. ஏய் நடையா, இது நடையா. எல்லா வார்த்தையும் நார்மலா நடக்க இந்த வார்த்தை மட்டும் நக்கலா நடக்குது.
நக்கல்யா அவனுக்கு. அடிக்கிறவங்களுக்கு ஒரு கேப் போடாம நம்மளால வெளியே போக முடியாது. ஆனா இவரு சுயநலமா யோசிச்சு அவருக்கு மட்டும் ஒரு கேப் போட்டுக்காம பொது நலமா யோசிச்சு ஊருக்கே கேப் போட்டு போறாரு. அங்கதான் ஒரே புகை மூட்டமா இருக்குல்ல, நின்னு ஒழுங்கா பொறுமையா தான் போனா என்ன? என்ன பரமேஸ்வரன் எப்படி இருக்க? யாரா இந்த பொண்ணு சூப்பரா இருக்கே, கூட யாரா அவன் பாய் ஃப்ரெண்டா? அவன் போனா போட்டும், சரி பின்னாடி போய் பாப்போம். இவன் தாண்டா உண்மையான பாய் ஃப்ரெண்டு. ஏடா டேய், இப்படியாடா ஒரு வாஷ் பேசின் வைப்பீங்க? இதுல போய் கை கழுவி எப்படா மனசு வரும்? இப்படி பண்றியே ஏ முட்டா பயனுள்ளா, உங்க அறிவுலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஆத்துல கிரிக்கெட் விளையாடி பார்த்திருப்பீங்க, ஆனா சேத்துல கிரிக்கெட் விளையாடி பார்த்திருக்கீங்களா? ஹலோ பாஸ், நான் விக்கு. நானும் விக்கு தான் பாஸ். எப்படி இருக்கீங்க? அட பாவீங்களா, இதனாலதான் காலேஜ்ல போன் அலௌட் இல்லன்னு சொல்றாங்க போல. கிளாஸ் நடத்துற நேரத்துல எதுக்கு வீணாக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பையிலும் சார்ஜ் போட்டு வச்சிருக்கானுங்க போனை. இது என்ன கிளாஸ் ரூமா இல்ல இபி ஆபீஸா இவ்வளவு வயரா இருக்கு? இங்க ஒரு பொண்ணு ரோட்ல பைக்கை யூ டர்ன் போடும்போது பைக்கை திருப்ப முடியாம கீழே போட்டுது. அத ரெண்டு பொண்ணுங்க பைக்கை தூக்கி கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. சரி தூக்கி தான் கொடுத்துலாமேனு அவங்க ரோட கிராஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு என்னமா போட்டு போட்டுலான்னுக்கிறேன், போயிருவியா தள்ளிட்டு போயிருவியா? நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து. இப்படி எல்லாமாடா ஹேண்ட் வாஷ் கிரியேட் பண்ணுவீங்க? உன் பேரண்ட்ஸ் நீ நல்லா படிச்சு அப்துல் கலாம் போல ராக்கெட் விடுவேன்னு கனவு கண்டா அந்த பொண்ணோட ஜாக்கெட்டுக்குள்ள எப்படி கையை விடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க? அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. பிஞ்சு குரல் வளையை நசுக்கி விடு சிவகாமி. हे प्रभु, हे प्रभु, பைக்ல வீலி பண்ணி பார்த்திருக்க, நீ என்னடா குதிரை வண்டியில வீலி பண்ணிட்டு இருக்க? क्या हुआ? நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு போச்சு. இப்பெல்லாம் அந்த நாய்களும் பயங்கரமா ஆக்டிங் பண்ணுது, பார்த்து உஷாரா இருங்க. மூதேவி வண்டி எங்க நிக்குது, இவன் எங்க விழுவுறான் பத்தியாடா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? Why, Dada, why? This is business. This is my sweat. I know, but I did business. இதுக்கெல்லாம் பிஞ்சிலேயே பழுத்ததா இருக்கும் போல. சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு. டவுசரை ஊத்திட்டு ரேப் பண்ண போறேன். ஆஹா, ஜலத்துக்குள்ளே ஜல்சா பண்ணிடுவானுங்க போல தெரியுதே. ஜூஸ வடிகட்டி குடிச்சு பாத்திருக்க, முத முறையா சாம்பார வடிகட்டி இப்பதான் பாத்திருக்க. குழம்புல கிடைக்கிற காய்கறி பிடிக்காதவங்களா இந்த டெக்னிக்கை சூப்பரா பயன்படுத்திக்கலாம் போல. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. எங்க அக்கா உங்களுக்காக ஒரு மேஜிக் பண்ண போகுது. இப்ப பாருங்க, என் தம்பி நான் மறைய வைக்க போறேன். ரெடி 1 2 3. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. டேய் உள்ள போடா. நீங்க அத பாத்தீங்களா? டேய் என்னடா பேர் இது? இது எப்படா பப்ளிக்கா சொல்லி உன்னை கூப்பிடுறது? அட கன்றாவியே. தாத்தா இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏத்த போல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
நம்மளாம் ஜுராசிக் பார்க் பார்த்திருப்போம், ஆனா இங்க பாருங்க ஒரு சிக்கன் பார்க்கே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கோழி ராட்டினத்துல சுத்துது. இங்க பாருங்க பாதி கோழி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.